ஒரு அழகான ஊரில் மீரா என்ற ஒரு சிறுமி வசித்து வந்தாள். அவள் வீட்டின் அருகில் ஒரு பெரிய பழைய மரம் இருந்தது. அந்த மரத்தின் கீழே அவள் தினமும் விளையாடுவாள், சிரித்துப் பேசுவாள், மரத்திடம் தன் கதைகளையும் பகிர்ந்து கொள்வாள். மரம் மெதுவாக அசைந்து அவளை பார்த்து கொண்டிருக்கும் போல் தோன்றும். மீராவுக்கு அது ஒரு சிறந்த நண்பனைப் போல் இருந்தது. ஒரு மாலை நேரத்தில் மீரா மரத்தை கட்டிப்பிடித்தாள். அப்போது அதிசயமாக மரம் மெதுவாக பேசத் தொடங்கியது. "நீ என்னை கட்டிப்பிடித்தாயா? அதற்காக நன்றி" என்று மரம் சொன்னது. மீரா ஆச்சரியப்பட்டாள். மரத்திடம் "நீ பேசுகிறாயா?" என்று கேட்டாள். மரம் மெதுவாக பதிலளித்தது, "ஆம், ஏனெனில் நீ மட்டும்தான் என்னை நேசிக்கிறாய். மற்றவர்கள் யாரும் என்னை கண்டுகொள்வதில்லை." மீரா விழிகளை பெரிதாகத் திறந்து ஆச்சரியமாகச் சொன்னாள், "நீ நிழல் தருகிறாய், தூய காற்றைத் தருகிறாய், பறவைகளுக்கு வீடாக இருக்கிறாய். அதனால் எனக்கு நீ மிகவும் பிடிக்கும்." அதைக் கேட்ட மரம் மெதுவாக உருக்கமாகச் சொன்னது, "ஆனால் பல மரங்களை மக்கள் வெட்டுகிறார்கள். தயவு செய்து எங்களை பாதுகாக்கச் சொல்லுங்கள்." அந்த நாளிலிருந்து மீரா தன் நண்பர்களிடம் இந்த மரத்தின் கதையைச் சொன்னாள். எல்லோரும் மாறிப்போனார்கள். மரங்களை வளர்த்து பாதுகாப்போம் என்று எல்லா குழந்தைகளும் உறுதியாக முடிவு செய்தார்கள். அதற்குப் பிறகு நாட்கள் சென்றன. கிராமம் சிறிது சிறிதாக பசுமையால் நிரம்பத் தொடங்கியது. பசுமையான மரங்கள், பறவைகளின் குரல், பட்டாம்பூச்சிகளின் ஓசை எல்லாம் சேர்ந்து அந்த ஊரை ஒரு அழகாக மாற்றியது. மீராவுடைய பழைய மரம் அது மகிழ்ச்சியுடன் சிரித்துக்கொண்டே எல்லாம் பார்த்து கொண்டிருந்தது. "குழந்தைகளே, மரங்களை நேசியுங்கள், அவற்றை பாதுகாக்கவும்" என்று மரம் சொன்னது. ஒரு அழகான மாலை நேரம். சிறுமி அபி பள்ளியில் இருந்து மகிழ்ச்சியாக வீட்டுக்குத் திரும்பினாள். தனக்கு பிடித்த டெடி பொம்மையுடன் விளையாட விரைந்து ஓடி வந்தாள். திடீரென்று அவள் கண்ணில் ஒன்று தென்பட்டது. டெடியின் ஒரு கண் காணாமல் போயிருந்தது என்று அம்மாவிடம் பதட்டத்தில் அபி கூறினாள். அம்மா சமையலறையில் இருந்தபடியே வெளியில் வந்து கேட்டார், "அபி, கண்டிப்பா இங்க எங்கேயோ விழுந்திருக்கும், கவலைப்படாதே. நாம் சேர்ந்து தேடலாமா?" "சரி அம்மா" என்றவுடன் இருவரும் வீடு முழுக்க தேடத் தொடங்கினார்கள். அவளின் முகத்தில் ஏமாற்றம் தெரிந்தது. அம்மா அன்பாக சொன்னார், "இங்கதான் இருக்கும், பொறுமையாகத் தேடலாம்." அந்த நேரத்தில் அபி திடீரென்று கத்தினாள், "அம்மா, இதோ டெடியின் கண் மேசையின் கீழே இருக்கு." பொம்மை எடுத்து மகிழ்ச்சியுடன் அம்மாவிடம் கொடுத்தாள். அம்மா சிரித்தபடியே தையல் பெட்டியை எடுத்துக்கொண்டு மெதுவாக பொம்மையின் கண்ணை தைக்க ஆரம்பித்தார். டெடியின் கண் சரியாகிவிட்டது. "இப்போது உனது டெடியை மீண்டும் பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறையா?" என்று அம்மா கேட்டார். அபி மகிழ்ச்சியில் குதித்து அம்மாவை கட்டிப்பிடித்து, "நன்றி அம்மா" என்று கூறினாள். அம்மா சிரித்தபடி பதிலளித்தார், "உங்களுக்காக நான் எதையும் செய்வேன்." அந்த இரவு அபி தனது டெடியை அன்புடன் தன் அருகில் வைத்துக்கொண்டு மென்மையாகச் சொன்னாள், "டெடி, இனிமேல் உனக்கு எதுவும் நடக்காமல் உன்னை நானும் அம்மாவும் பார்த்துக்கொள்கிறோம்." மகிழ்ச்சியில் அபி டேடியை கட்டியணைத்து தூங்கினாள். அபி இனிய கனவுகளில் மூழ்கினாள்.